ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிற மும்பையில் ஒரு ஃபீமேல் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அதாவது இவங்களோட பிரதான வேலை என்னன்னா, இவங்க ஒரு ஆங்கில நாளிதழில் வேலை பார்க்குறாங்க, ஜேர்னலிஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு புதுசாக ஒரு டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மும்பையில் இருக்க ஃபர்கட்டன் பிளேசஸ், அதாவது மறக்கடிக்கப்பட்ட இடங்கள், ஒரு காலத்தில் அந்த இடங்கள் மக்களால் கொண்டாடப்பட்டு இருக்கலாம், அவ்வளவு பரபரப்பா இயங்கின பல இடங்கள் இன்னைக்கு ஆள் நடமாட்டமே இல்லாம கம்ப்ளீட்டா அபண்டன்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு அமானுஷ்யமான சூழ்நிலைக்கு போற மாதிரி பல இடங்கள் மும்பையில் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஒன்னா கவர் பண்ணி இவங்க நாளிதழ்ல ஒரு ஆர்டிக்கலா எழுதிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் மும்பையில் இருக்க மகாலட்சுமிங்கிற ஏரியால சக்தி மில்ஸ்ங்கிற மாதிரி ஒரு மில் இருக்கு. அதாவது ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த மில், பல ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலை பார்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த மில் இப்ப அபண்டன்ட் ஆகி ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சக்தி மில்லுக்கு போய் நீங்க போட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு ஃபீமேல் போட்டோ ஜேர்னலிஸ்டுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 2013ஆம் வருஷம் 22 வயசு பெண்மணி அப்போ அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு ஆண் கோவொர்க்கரோட போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்புறாங்க. ஒரு 6 மணிக்கு அந்த மில்லுக்கு போய் அங்கே ஃபோட்டோ எடுக்கலாங்கிற மாதிரி போகிறாங்க. ஏன் லேட் ஈவினிங் போகிறாங்கன்னா, மேபி அப்போ அந்த லைட்டிங் நல்லா இருக்கும், சன்னு செட் ஆகுறப்போ லைட்டிங் சூப்பராக இருக்கும், நல்லா ஃபோட்டோ கவர் பண்ணலாங்கிற மாதிரி அந்த சக்தி மில்லுக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நிகழ்ந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சக்தி மில்லை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மில் எப்படி ஆப்ரேட் ஆச்சு, எதுக்காக இந்த மில்லை அபண்டன் பண்ணாங்க அப்படிங்கிற அதோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, 1982ஆம் வருஷம் வரைக்கும் இந்த மில்ல ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்துருக்காங்க. லட்சக்கணக்கான ப்ராஃபிட் இந்த மில் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டைத்துல தான் 1982ஆம் வருஷம் கிரேட் பாம்பே டெக்ஸ்டைல் ஸ்ட்ரைக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது. அப்படி ஸ்ட்ரைக் நடந்ததுனால என்ன ஆகுதுன்னா, இந்த மில் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்குது. அதுல வேலை பார்க்குறவங்க வேலைக்கு வரல, அங்க தயாரிக்கிறதுக்காக மூலப்பொருட்கள் உள்ள வரல, இப்படி பல காரணங்களால இந்த 1982ல நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த மில் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் செய்யப்படுது. இப்படியே பல வருடங்கள் அந்த மில் ஷட் டவுன்லயே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஓனரே மில்லை இழுத்து மூடலாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, கோர்ட் என்ன மாதிரி ஆர்டர் போடுறாங்கன்னா, இந்த மில் ரொம்ப நாளாவே அபண்டனா இருக்கு, இதுல சம்பந்தப்பட்ட ஓனர் என்ன பண்ணுங்க, ஒன்னு அதை டெமாலிஷ் பண்ணுங்க, இல்ல அதை யாருக்காவது வித்துருங்க, வித்து நீங்க அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு பில்டிங் அபண்டடா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. பட் அப்ப என்ன நடக்குதுன்னா, இதுல நிறைய லீகல் இஷ்யூ இருக்கிறதுனால இதுல சம்பந்தப்பட்ட ஓனர்ஸ் இந்த பில்டிங்கை டெமாலிஷும் பண்ண முடியல, அதை விற்கவும் முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த மில் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மில் கிடையாது. மொத்தம் 6 ஏக்கர் பரப்பளவுள்ள அவ்வளவு பெரிய நிலப்பரப்புள்ள ஒரு ஏரியா. அப்படிப்பட்ட இந்த மில்லுல உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ரூம் இருக்கு, சின்ன சின்னதா செப்பரேட்டா பில்டிங் இருக்கு. உண்மையிலேயே இந்த மில்லுக்கு உள்ள போனா என்ன நடக்குதுங்கிறது தெரியவே தெரியாது வெளியில இருக்கிறவங்களுக்கு. அப்படிப்பட்ட அபண்டன் செய்யப்பட்ட இந்த மில்ல குற்றவாளிகளின் கூடாரமா மாற ஆரம்பிக்குது. அதாவது வேலை வெட்டி இல்லாம இருக்க நிறைய பேர் இங்க ட்ரிங்க் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் நிறைய போதை மருந்து சாப்பிடுறது, தவறான பாலியல் தொழில் பண்ற இடம்னு இங்க பலவிதமான குற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுவும் இந்த மில்லுக்கு உள்ள பலவிதமான ஹிடன் பிளேசஸ் இருக்கிறதுனால உள்ள போய் என்ன குற்றம் பண்ணா கூட, எவ்வளவு கத்தி கதறி சத்தம் போட்டா கூட வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சத்தமும் கேட்காது. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மில்லை சுத்தி எந்த விதமான வேலியும் கிடையாது. இந்த மில்லோட ஓனர் இதுக்கு ப்ராப்பரான செக்யூரிட்டியும் போடல. ஜெனரல் அந்த மாதிரி அபண்டன் பில்டிங்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி எப்பவுமே இருப்பாரு, அதை தவறான வழிக்கு யாரும் பயன்படுத்திடக்கூடாதுன்னு. பட் இந்த மில்லை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டியும் கிடையாது, ஃபென்ஸும் கிடையாது. உண்மையிலேயே குற்றவாளிகள் ஈஸியா உள்ள என்ன வேணாலும் கிரைம் பண்ணிட்டு போலாங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிப்பட்ட இவ்வளவு டேஞ்சரான இந்த சக்தி மில்லுக்கு உள்ள இவ்வளவு பெரிய ஆபத்து நிறைஞ்சிருக்குன்னு தெரியாமலே இந்த 22 வயசு பொண்ணு தான் கூட வேலை பார்க்குற இன்னொரு கோவொர்க்கர் அந்த நபர் கூட உள்ள வர்றாங்க. இவங்களும் ஒரு கேமராவை எடுத்துட்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி உள்ள வர்றாங்க. உள்ள எப்படி என்ன ஆங்கிள் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு 5 பேர் வர்றாங்க. அந்த நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை சார், இங்க போட்டோ எடுக்கலான்னு வந்திருக்கோம் எங்க மேகசினுக்குன்னு. மேடம் இந்த ஆங்கிள் இருந்து
எடுத்தா போட்டோ சரியா இருக்காது, இதை ரொம்ப தெளிவா படம் பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்கு, அந்த பக்கம் சன்லைட் கரெக்டா இருக்கும், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கொஞ்சம் உள்ள இன்டீரியரா ஒரு ஏரியாவுக்கு இந்த பெண்ணையும் ஆணையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த பெண்மணிக்கும் எந்த சந்தேகமும் வரல, இந்த 5 பேரையும் நம்பி உள்ள போறாங்க. அப்படி மறைவான ஒரு இடத்துக்கு போன அடுத்த நிமிஷத்துக்குள்ளேயே அந்த 5 பேர்ல இருக்க ஒரு நபர் இந்த பெண்மணியோட கூட வந்த அந்த ஆணோட 2 கைகளையும் பிடிக்கிறாரு, பின்புறமா கையை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் சத்தம் போடக்கூடாதுன்னு வாயில ஃபுல்லா துணியை வச்சு கம்ப்ளீட்டா அடைச்சதுக்கு அப்புறம் அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீ கீழே மொட்டி போட்டு இங்க இடத்துல உட்கார்ந்துருக்கணும், இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதுங்கிற மாதிரி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறோம்னு தெரியல, விழி பிதுங்கி நிக்கிறாங்க. இந்த 5 பேரும் எதுக்காக தன்னோட கோவொர்க்கர் இப்படி கட்டி போறாங்க, அடுத்து தன்னை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் இந்த பெண்மணிக்கு அதிகமாகுது. ஆள் நடமாட்டமே இல்லாம மோசமான ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அபண்டன்டான சக்தி மில்லுக்குள்ள வந்த அந்த போட்டோகிராஃபருக்கு என்ன நடந்தது, அந்த 5 பேரும் இந்த பெண்ணை இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதுக்கப்புறம் அபண்டன்டான இந்த கொடுமையான சக்தி மில்லுக்குள்ள இந்த பெண்மணிக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டவே. அப்படி இந்த 22 வயசு ஃபீமேல் போட்டோ ஜேர்னலிஸ்டுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் அந்த சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் என்னோட சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஒண்ணுமே இல்லாம ஜஸ்ட் 0 சப்ஸ்கிரைபர்ல இருந்து இந்த லெவலுக்கு என்னோட சேனல் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு உண்மையிலேயே நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, அப்பதான் நம்ம மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற அந்த லெவலை ரீச் பண்ண முடியும். இப்ப அந்த 5 நபர்களும் இந்த பெண் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இந்த மில்லுல இருந்து உயிரோட போனோம்னா நாங்க சொல்ற எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டாகணும், நாங்க என்ன பண்ணாலும் அமைதியா போராட்டம் பண்ணாம எதிர்க்காம இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது சும்மா வாய்மொழியில கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. அங்க ஒரு பீர் பாட்டில் இருக்கு, அதுல இருக்க ஒரு நபர் அந்த பீர் பாட்டில் எடுத்து உடைக்கிறான். அப்படி அந்த பீர் பாட்டில் அந்த கண்ணாடி பீங்கான் ஷார்ப்பா இருக்கு, அதை இந்த பெண்ணோட கழுத்துக்கிட்ட வைக்கிறாங்க. நாங்க என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கணும், என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அடுத்த நிமிஷம் இந்த பீர் பாட்டில் உன்னோட தொண்டைக்குள்ள இருக்குங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த பெண்மணிக்கு நல்லாவே தெரியுது இந்த 5 பேரும் அடுத்து தன்னை என்ன பண்ண போறாங்கன்னு. சோ இந்த பெண்ணோட வந்து அந்த கோவொர்க்கரை வெளியில மொட்டி போட வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அபண்டன்டான மில்லுக்குள்ள இருக்கிற மறைவான இடத்துக்கு இந்த பெண்ணை கூட்டிட்டு போறாங்க. மொத்தம் 5 பேர் இருக்காங்க. மாறி மாறி இந்த பெண் கிட்ட பல முறை பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த 5 பேரும் சேர்ந்து 6க்கும் மேற்பட்ட முறை பாலியல் கூட்டு பலாத்காரம் பண்றாங்க. அப்பவும் அந்த பெண் கிட்ட என்ன சொல்றாங்க, கத்தக்கூடாது, கூச்சலிடக்கூடாது, நாங்க என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கணும்னு. அந்த பெண்ணும் இப்படி ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்றான், இன்னொருத்தன் உடஞ்ச பாட்டில கழுத்துல வச்சிட்டு இருக்கான், தனக்கு உடம்பளவுல ஏற்பட்ட வலியை கூட கத்தி வெளிப்படுத்த முடியாத மாதிரி தான் ஒரு சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு ஏற்படுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தன்னோட வாழ்க்கையில இவ்வளவு ஒரு மரண வலியை அந்த பெண்மணி இதுவரைக்கும் ஃபீல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு 1.5 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் இந்த 5 மனித மிருகங்களும் அவங்க இச்சையை தீர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பெண்மணியை முழு நிர்வாணமாக்குறாங்க. அப்போ 2-3 போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப ட்ரெஸ் போட சொல்றாங்க. அந்த கிரைம் சீனை அந்த பெண்மணியை வச்சு கிளீன் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 5 பேர் அந்த பெண்மணிக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இங்க பாரு, இங்க நடந்ததை நீ வெளியில சொன்னேன்னு வச்சுக்குவேன், உன்னோட முழு நிர்வாண போட்டோ என்கிட்ட இருக்கு, அதை உடனே நெட்ல விட்டுருவாங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டு தான் இந்த பெண்ணை அனுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆக்சுவலா நிறைய பாலியல் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குற்றவாளிகள் பயன்படுத்துற மிக முக்கியமான ஆயுதம் அந்த பெண்கள்கிட்ட தவறா நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டோ வீடியோ எடுத்து வச்சு அவங்கள எமோஷனல் பிளாக்மெயில் தான் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கேஸ்லயும் நடந்திருக்கு. இப்போ அந்த பெண்மணியை அந்த பில்டிங்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வர்றாங்க. இங்க வெளியில கைகள் கட்டப்பட்ட நிலையில அவங்க ஆண் நண்பர் வெளியில இருக்காரு, அதாவது கூட வேலை பார்க்கிற அந்த கோவொர்க்கர். இந்த பெண்மணியோட உடல் மொழியையும் அந்த பெண்மணியை கண்ணுல இருந்து வர்ற அழுகையும் வச்சு பார்க்கும்போது இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத இந்த ஆண் நண்பரால யூகிக்க முடியுது. அப்ப அந்த ஆண் நண்பரோட கைகளை கட்டுகளை அவிழ்த்து விடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேத்தையும் இந்த 5 பேரும் அந்த பில்டிங்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வர்றாங்க. பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாசல்ல விட்டுறாங்க. அப்ப திரும்பவும் இந்த பெண்கிட்ட ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க.
நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, இது இங்கேயே மறந்துரு, இது வெளியில தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் மான மரியாதையே போயிருங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டுட்டு கண் இமைக்கும் நேரத்துல அந்த 5 பேரும் சிட்டா பறந்து போயிடறானுங்க. ஒரு 5 மனித மிருகங்களால இந்த பெண்ணோட கற்பு சூறையாடப்பட்டா கூட அந்த பெண் அவ்வளவு தெளிவா கம்போசரா இருக்காங்க. வெளியில வந்து நின்னவன தான் கூட வேலை பார்க்குற அந்த கோவர்க்கர் கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பாஸ், அதாவது அந்த பத்திரிகை ஓனருக்கு ஃபோன் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்மணி தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்படி ஃபோன் பண்ணும்போது தன்னோட அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நான் போறேன், நீங்க நேரா அங்க வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி கரெக்டா ஒரு 8 மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறாங்க. என்ன நடந்ததுங்கிறத சொல்றாங்க. உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது. எந்த ஒரு பாலியல் வன்புணர்வு வழக்கிலையும் சரி, ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அந்தரங்க உறுப்புல இருந்து நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியும். இதுக்குனே தனியா ஒரு டெஸ்ட் கிட் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கேஸ் வந்துருச்சுன்னா உடனே ஒரு கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. உண்மையிலேயே அவங்களோட அந்தரங்க உறுப்புல இருந்து நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. சில சமயம் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்துகிட்டு இதை போலீஸ்ல சொல்லாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு இப்ப போய் நான் போலீஸ் கிட்ட சொல்லன்னு சொல்லி போனா கூட அவங்க உடம்புல இருக்க தடயங்கள் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த பெண் ஒரு பத்திரிகையாளர்ங்கிறதுனால ரொம்ப தைரியமா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. பட் இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணை அந்த 5 மனித மிருகங்களும் மாறி மாறி பாலியல் பலாத்காரம் பண்ணதுல அந்த பெண்ணோட உடம்புல இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. இவங்க அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வரைக்கும் அவ்வளவு வலியோடையும் வேதனையோடையும் இந்த ரத்தம் போயிட்டு இருக்க அவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலையில தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு போலீஸும் வர்றாங்க. பட் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்மணிக்கு ஃபர்ஸ்ட் நாங்க டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துறோம், அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாம கரெக்டா அவங்கள ட்ரீட் பண்ணணுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர்ஸ் 24 ஹவர்ஸும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸும் பொறுமையா வெயிட் பண்றாங்க இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக. இந்த பெண்மணிக்கு மொத்தம் 4 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் தர்றாங்க. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி தைரியமா மீடியாவை அட்ரஸ் பண்றாங்க. அந்த மீடியாவில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் மற்ற பெண்கள் மாதிரி என்கிட்ட தவறா நடந்ததுக்காக நான் ஓடி ஒளிய மாட்டேன், நான் ஒரு பத்திரிகையாளர், தைரியமான பெண்மணி, நான் சமூகத்தில் இந்த மீடியா வழியா எல்லாத்தையும் தைரியமா நான் எதிர்க்கிறேன். என்ன கொடுமைக்கு உள்ளாக்குன என்கிட்ட தவறா நடந்துக்கிட்ட அந்த 5 பேருக்கும் சட்டத்துல கடுமையான தண்டனை தரணும். உண்மையிலேயே இந்த ஊர்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு மனநிலையை நம்ம கொண்டு வரணும்னா இந்த 5 பேருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா சிறை தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்னால என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் என்னோட எதிர்காலத்தையும் இப்படி தெருவுல போற பொறுக்கி பசங்கெல்லாம் சீரழிச்சிட முடியாது. நான் திரும்பவும் வருவேன், திரும்பவும் இதே துறைக்கு வேலைக்கு போவேன், என்னை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் மீடியால கொடுத்திருக்காங்க. இந்த பெண்மணிக்கு பல இடங்கள்ல இருந்து பாராட்டுகள் குவிய ஆரம்பிக்குது, பல இடங்கள்ல இருந்து ஆறுதல் குவிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்களை இவ்வளவு சீரழிச்ச அந்த 5 பேருக்கும் கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒருமித்த கருத்து தான் மக்கள் கிட்ட நிலவ ஆரம்பிக்குது. சோ ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இந்த பெண்மணி அட்மிட் ஆகுறாங்க. 23ஆம் தேதியில இருந்து போலீஸ் அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட் வருது. அப்போ இந்த மகாலட்சுமி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு 19 வயசு பெண்மணி டெலிபோன் ஆபரேட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பூத்துல. அந்த பெண்மணி இப்ப போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சார், கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி நானும் என்னோட காதலரும் இந்த பில்டிங்க்கு உள்ள போனோம். அப்படி பில்டிங்க்கு உள்ள போகும்போது அங்க இருந்த 3 பேரு என்ன மாறி மாறி என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அதை வெளியில சொல்ல பயமா இருந்துச்சு. இப்ப இந்த பெண்ணுக்கும் அதே இன்சிடென்ட் நடந்ததுனால இதை இவங்க ஒரு தொழிலாவே வச்சிருக்காங்க. இந்த மில்ல பாலியல் பலாத்காரம் பண்றதுக்கே பயன்படுத்துறாங்க. இப்ப நானும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலனா இது உண்மையிலேயே தொடர்கதையா இருக்குங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணதுனால இப்ப கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பெண்மணியும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வர்றாங்க. இப்போ போலீஸுக்கு புரியுது இவங்க இது என்னமோ எதேச்சியா அந்த பெண்ணோட சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்கிறது தெரியல, இதை ஒரு தொழிலாவே வச்சிருக்காங்க. இந்த 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணலைன்னா இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இந்த மில்லுக்குள்ள நடக்குங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ போலீஸ் 22ஆம் தேதியே அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. 23ஆம் தேதி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெண்மணி கிட்ட
அந்த 5 பேரும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற தகவலை வாங்கிக்கிட்டாங்க. இந்த பெண்மணி என்னதான் அந்த 1.5 மணி நேரம் அந்த காம கொடூரங்கள் கிட்ட அவ்வளவு ஒரு சித்திரவதை அனுபவிச்சா கூட அந்த டைத்தை கூட ரொம்ப கலெக்டிவா காம்போசிட்டா இருந்து அவங்களோட அங்க அடையாளங்களையும் அவங்க என்ன மாதிரிலாம் லாங்குவேஜ் பேசுறாங்க, அவங்க உடல் மொழியும் அவங்களோட வாய்மொழியும் எப்படி இருக்குன்னு அவங்கள பத்தி நிறைய தகவலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதே டைத்துல இவங்க கூட போன அந்த கோவொர்க்கர் அவரும் இந்த 5 பேரை பார்த்திருக்காரு. இப்ப போலீஸ் இந்த 2 பேரையும் வச்சு ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க. அப்படி கம்பாசிட் ஸ்கெட்ச் வரையும் போதுதான் போலீஸுக்கு இவங்க சொல்ல ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுதுன்னா, இந்த 5 பேர்ல 4 பேர் தான் அடல்ட், ஒருத்தன் சின்ன பையன் மைனர் 16 வயசு கீழே இருக்கிறவன. ஸோ இப்போ இந்த காம்போசிட் ஸ்கெட்சை வரையும் போது அந்த சின்ன பையனோட ஃபேஸ் மட்டும் இவங்களுக்கு மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சதுனால அந்த ஸ்கெட்ச் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இப்போ போலீஸ் அந்த ஏரியால எப்படி விசாரிக்கிறாங்கன்னா, அடிக்கடி இந்த மில்லுக்கு யாரு போயிட்டு வருவா, இங்க போய் யாரு ட்ரிங்க் சாப்பிடுவா, யாரு சீட்டு விளையாடுவா, பல நாள் பல நேரம் வேலை இல்லாம வெட்டி பயல்க யாருடா அந்த மில்லுக்கு போயிட்டு வருவான்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வரும்போது போலீஸ் அவங்க கிட்ட இருக்க இன்ஃபார்மண்ட்டை வச்சு விசாரிக்கும் போது ஒரு சின்ன பையன் மூலமா தகவல் கிடைக்குது. சார் நீங்க ஒரு ஸ்கெட்ச் காமிச்சிங்களா, அதுல இருக்க ஒரு சின்ன பையன், அவனை எனக்கு தெரியும் சார், அவன் என் ஃப்ரெண்டு தாங்கிற மாதிரி ஒருத்தன் தகவல் கொடுக்குறான். இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த சின்ன பையனை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. அவன் என்ன சொல்றான், சார் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த சின்ன பையன் மைனர் அவன் எனக்கு கால் பண்ணா, என் ட்ரெஸ் ஃபுல்லா ரொம்ப சேரா இருக்கடா மச்சான், எனக்கு உடனே ட்ரெஸ்ஸை மாத்திரம், நீ ஒரு ஷர்ட் எடுத்துட்டு வான்னு சொன்னா நான் ஒரு ஷர்ட் எடுத்துட்டு போனேன், அந்த ஷர்ட்டை மாத்திட்டு வந்தா, அதுக்கப்புறம் நாங்க கேஷுவலா பேசிட்டு இருந்தோங்கிற மாதிரி சொல்றான். இதை வச்சு பார்க்கும்போது அந்த காம்போசிட் ஸ்கெட்சில் இருக்கிற நபரும் இந்த மைனர் பையன் சொல்ற அந்த சின்ன பையனும் ஒரே நபரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அவன் யாருன்னு போலீஸ் விசாரணை பண்றாங்க. சோ இப்போ இந்த சின்ன பையன் என்ன பண்றான், இன்னொரு சின்ன பையன் கிட்ட கூட்டு போறான். அவன் போலீஸை பார்த்தவனே பயங்கர ஷாக் ஆயிட்டான், அள்ளு விட்டுருச்சு. சார் இவன் தான் சார் அன்னைக்கு என்கிட்ட வந்து ஷர்ட் வாங்கிட்டு போறான்னு இவன் போட்டு கொடுத்துட்டான். போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க. அவன் ஒரு 16 வயசு கீழே இருக்க மைனர் பையன், அவனோட பேரு சந்த் ஷாயிக் அப்படிங்கிற மாதிரி பேரு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ரோட்டு ஓரத்துல பழக்கடை விற்கிறவங்க, அவங்க அம்மா கூட இருந்து உதவி பண்ணிருக்காங்க. இவன் ஒரு 4 சில்லற பயல்களோட சேர்ந்துட்டு இவ்வளவு கிரைம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த சந்த் அப்படிங்கிற அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு போறாங்க. அவன் சின்ன பையன் போலீஸை பார்த்தோன்னே அள்ளு விட்டுருச்சு. சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், என் கூட இருக்க 4 பேர் தான் அதில் ஆனாங்க, நான் அவ்வளோ இதில் இன்வால்வ் ஆகலைங்கிற மாதிரி இதில் சம்பந்தப்பட்ட 4 பேரோட பேரையும் ஒன்று ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அவன் சொல்ற பேர் என்ன அப்படின்னா, சார் விஜய் மோகன்கிற ஒருத்தன் இருக்கான் சார், அவன் தான் சார் இதுக்கு ஒரு கேங் லீடர் மாதிரி, அவன் தான் இந்த வேலைலாம் மெயினா பண்றதுங்கிற மாதிரி விஜய் மோகன்கிற ஒருத்தனை சொல்றான். ஸோ போலீஸ் 24ஆம் தேதி, அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்த 2 நாள்லயே 24ஆம் தேதி காலையில 3 மணிக்கு விஜய் மோகன் அப்படிங்கிற இந்த நபரை அவரோட வீட்டில் வச்சே தூக்குறாங்க. இது எப்படின்னா ஒரு செயின் ஆஃப் லிங்க் மாதிரி வருது. இந்த சின்ன பையன் ஒரு அடல்ட்டை காட்டுறான். இப்போ அந்த விஜய் மோகன் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான், சார் என் கூட இருக்க 3 பேரையும் நான் சொல்றேங்கிறான். ஒருத்தனோட பேரு சிராஜ். ஸோ அவனை அதே 24ஆம் தேதி காலையில 11 மணிக்கு தூக்குறாங்க. ஸோ ஒரு சின்ன பையன் 2 அடல்ட் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்து 25ஆம் தேதி காலையில 3 மணிக்கு முகமது ஹசீம் அப்படிங்கிற இன்னொருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க. அதே 25ஆம் தேதி காலையில 11 மணிக்கு முகமது சலீம் அப்படிங்கிற இன்னொரு நபரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த கிரைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒருத்தன் சின்ன பையன், மற்ற 4 பேர் அடல்ட். அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்த 3 நாளைக்குள்ளேயே இதுல சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணும்போது இதுல இந்த போட்டோகிராஃபர் கேஸ் மட்டுமல்ல, அந்த டெலிபோன் ஆபரேட்டரோட கேஸும் இருக்கு. அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3-4 பேர் சேர்ந்து எங்கிட்ட தவறா நடந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த பெண்மணி கிட்ட தவறா நடந்ததுல இந்த பசங்க தான் இருக்காங்களாங்கிற மாதிரி அந்த பெண்ணை கூட்டு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 பேரின் லைன் அப்ல பண்ணும்போது இதுல 3 பேர் எங்கிட்ட தவறா நடந்துட்டாங்க சார்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது விஜய் மோகன், முகமது கசீம் அண்ட் முகமது சலீம்ங்கிறது 3 பேர் தவறா நடந்துக்கிட்டாங்க. இதை தவிர இன்னொருத்தனும் இருக்கான் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த 5 பேர் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் முகமது ஷேக்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இந்த பெண் கிட்ட தவறா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவனை பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்ப அந்த டெலிபோன் ஆபரேட்டர் பொண்ணு சொல்றாங்க, சார் இவன் தான் என்ன இந்த மாதிரி தவறா நடந்துக்கிட்டான்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேர்னலிஸ்ட் நடந்துக்கிட்டவங்க 5 பேர். அந்த 5 பேர்ல 3 பேர் இந்த டெலிபோன் ஆபரேட்டர் கிட்ட தவறா நடந்திருக்காங்க. அதோட சேர்ந்து இன்னொருத்தன் முகமது ஷேக்ங்கிறவன் இன்னொருத்தன் நடந்திருக்கான். ஒட்டு மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இந்த 2 கிரைமும் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு 16 வயசு கீழே. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய ஃபாரன்சிக் தடயங்களையும் கலெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த பெண் ரொம்ப கிளவரா ஃபர்ஸ்ட் உடனே ஹாஸ்பிட்டல் போனதுனால இவங்க கிட்ட தவறா நடந்த அந்த பர்சனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் வச்சு அதை வச்சு ஃபாரன்சிக்
ஃபாரன்சிக் டெஸ்ட், டிஎன்ஏ எல்லாம் வச்சு போலீஸ் பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 2 விதமான ட்ரையல் இருக்கு. ஒருத்தன் 16 வயசு கீழே இருக்கிறதுனால அவன் இந்த மாதிரி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால அவனுக்குன்னு தனியா ஒரு ட்ரையல் நடக்குது. ஸோ மீதம் இருக்கிற இந்த 5 பேத்துக்கும் ஒரு ட்ரையல். அதுல 4 பேர் இதுல அந்த பெண்ணோட கேஸ்ல, போட்டோகிராஃபர் கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க. இன்னொருத்தன் அந்த டெலிபோன் ஆபரேட்டர். ஈவன் இந்த போட்டோகிராஃபர் கேஸ்ல சம்பந்தப்பட்ட 3 பேரும் அந்த டெலிபோன் ஆபரேட்டர் கேஸ்லயும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 2013ஆம் வருஷம் இந்த கேஸோட ட்ரையல் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா எல்லா பிரீஃபிங் முடிக்குது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஒவ்வொருத்தவங்களும் ஐ விட்னஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அம்மா, அதுக்கப்புறம் இதில் சம்பந்தப்பட்ட அந்த நபர்களை நேராக பார்த்த ஐ விட்னஸ், அதுக்கப்புறம் இந்த போட்டோகிராஃபர் கூட இருந்த அந்த பையன். அவன் தான் வந்து இந்த 5 பேர்த்தையும் நேராக பார்த்ததுனால இவங்களுக்கு அகைன்ஸ்டாக நிறைய சாட்சி சொல்லும்போது ஃபைனலாக இதில் கிளைமேக்ஸ் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 2013ஆம் வருஷம் இந்த பெண்மணி, இதில் பாதிக்கப்பட்ட அந்த போட்டோ ஜேர்னலிஸ்ட் கோர்ட்டுக்கு வர்றாங்க. தாங்கிட்ட தவறா நடந்துகிட்ட அந்த 5 மனித மிருகங்களையும் கோர்ட்ல நேருக்கு நேரா பார்க்கறாங்க. பார்த்தவனே சொல்றாங்க, சார் இந்த 5 பேர் தான் சார் என்கிட்ட தவறா நடந்தாங்கிற மாதிரி நேருக்கு நேரா பார்த்து அவ்வளவு தைரியமா சாட்சி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டெலிபோன் ஆபரேட்டர் பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த 5 பேர்ல 3 பேர் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் முகமது ஷாய்க்குன்னு ஒருத்தர் இருக்கான், அந்த 4 பேர் தான் சார் என்கிட்ட தவறா நடந்தாங்கன்னு அந்த பெண்ணும் வந்து சாட்சி சொல்றாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இப்போ இந்த 6 பேருக்கும் அகைன்ஸ்டா இந்த பாலியல் குற்றங்கள் அறிவியல் ரீதியாகவும் ஐ விட்னஸும் விக்டிமும் சொன்ன மாதிரி பலவித சாட்சிகளோட நிரூபிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க மேல என்ன விதமான வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 செக்ஷன்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 376D, அதாவது கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணதான் இந்த செக்ஷன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் 201, அதுக்கப்புறம் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட், அதாவது அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாம இவங்க பண்ணது, அதுக்கப்புறம் அசால்ட், அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினது, அதுக்கப்புறம் காமன் இன்டென்ஷன், அதுக்கப்புறம் அன்நேச்சுரல், அதாவது அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாம அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணது, அதுக்கப்புறம் கிரிமினல் கான்ஸ்பிரன்சி, இப்படிங்கிற மாதிரி பலவிதமான வழக்குகள் இந்த 6 பேர் மேலையும் பதியப்படுது. பட் இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கே தெரியுமே 16 வயசுக்கு கீழே இருந்தா நம்ம ஊர்ல சட்டத்திட்டம் வேற மாதிரி இருக்கும். 16 வயசு கீழே ஒரு நபர் என்ன கிரைம் பண்ணாலும் அவனுக்கு மேக்சிமம் 3 வருடங்கள் மட்டும்தான் சிறை தண்டனை கொடுக்க முடியும். அது கூட சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அந்த 16 வயசு கீழே இருக்கான்ல ஒரு பையன், அவன் என்னதான் குற்றவாளியா இருந்தா கூட அவன் 3 வருஷம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டேட்டிவ் அஃபென்ஸ், அதாவது ஒரே குற்றத்தை திரும்ப திரும்ப பண்றது, அது யாரு பண்றது? இந்த டெலிபோன் ஆபரேட்டர் கிட்டையும் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இந்த போட்டோ ஜேர்னலிஸ்டையும் பண்ணியிருக்காங்க ஒரு 3 பேர். அந்த 3 பேருக்கு மட்டும் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது விஜய், அதுக்கப்புறம் அந்த முகமது கசிம், அதுக்கப்புறம் அந்த முகமது சலீம், இந்த 3 பேரும் 2 பெண்கள் கிட்ட தவறா நடந்துகிட்டதுனால இது திரும்ப பண்ண குற்றம்ங்கிறதுனால இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிராஜ்ங்கிற ஒரு நபர் இந்த போட்டோ ஜேர்னலிஸ்ட் கிட்ட மட்டும்தான் தவறா நடந்திருக்கான், அதனால அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இவங்க 3 பேத்துக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டதுக்குரிய ரீசன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதிபதி, அதாவது இந்த போட்டோ ஜேர்னலிஸ்ட் கிட்ட தவறா நடக்கும்போது இந்த 3 பேர் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இது என்னமோ நீ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நினைக்காத, ஒன்ன மாதிரி நாங்க நிறைய பேர் இங்க கூட்டிட்டு வந்து பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அந்த பெண்கிட்டயே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால, ஸோ திரும்ப ஒரு குற்றம் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கிறதுனால அந்த திரும்ப பண்ற குற்றம் ஒரு தவறே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணா அவன் சமூகத்துக்கு எவ்வளவு ஆபத்தானவன் அப்படிங்கிற மெயின் ரீசன் காண்டி தான் இந்த 3 பேத்துக்கும் நாங்க மரண தண்டனை கொடுத்துருக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்னதான் மரண தண்டனை கொடுத்தா கூட பல வருடங்கள் சிறைவாசத்துக்கு அப்புறம் 2021ஆம் வருஷம் ஹைகோர்ட்ல இவங்க இந்த மரண தண்டனை எதிர்த்து மனு தாக்கல் பண்றாங்க. அதுல இந்த 3 பேரோட மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையா குறைக்கப்படுது. பட் இது ரொம்ப சோகமான விஷயம் தான். பட் அப்படி கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனையில கூட இவங்க எல்லாருமே டேஞ்சரானவங்க, இவங்க சமூகத்துல உழவருக்கு தகுதி இல்லாதவங்க, இவங்களால பெண்களுக்கு ஆபத்து இருக்குங்கிறதுனால இவங்க வாழ்நாள் ஃபுல்லா சிறையில தான் இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அகைன் நம்மளுக்கு தெரியாது இவங்க வாழ்நாள் ஃபுல்லா இருப்பாங்களா இல்ல நன்னடத்தையில வெளியில வந்துருவாங்களான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஆளுகள்லாம் உண்மையிலேயே ஜெயில இருக்கிறதா சமூகத்துக்கு பாதுகாப்பானது. இவங்கெல்லாம் எத்தனை முறை ஜெயிலுக்கு போய் எத்தனை வருடங்கள் ஜெயில இருந்து வந்தா கூட அந்த தாட் மாறாது.
திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கிரைமை பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த 3 பேரோட மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அதுலயும் இதுல சம்பந்தப்பட்ட அந்த விக்டிமோட ஃபேமிலிக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட். இவங்க 3 பேரும் மரண தண்டனைக்கு தகுதியானவங்க, எதுக்காக இவங்க தண்டனையை குறைச்சாங்க, இவங்க சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தானவங்க, இவங்களுக்கு குறைச்சிருக்கவே கூடாதுங்கிற மாதிரி தான் அந்த விக்டிமோட ஃபேமிலிஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. உண்மையிலேயே இந்த கேஸை படிச்சு முடிச்சு இப்படி சொல்லி முடிக்கும்போது பயங்கர ஹேங் ஓவரா இருக்கு. பட் அதே சேம் டைம் அந்த 22 வயசு பெண்ணை பார்த்து ரொம்ப ப்ரௌடா நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் சமூகத்தில் வெளியில வந்து சொல்றதுக்கே அவ்வளவு அவமானமா கூச்சமா ஃபீல் பண்ணுவாங்க, என்னதான் அவங்க மேல தவறு இல்லாட்டா கூட. பட் இந்த சூழ்நிலையும் தைரியமா 4 நாள்ல மீடியாவை அட்ரஸ் பண்ணி அந்த 5 பேருக்கும் எனக்கு ஆயுள் தண்டனையாவது வாங்கி கொடுங்க, இவங்களுக்கு பயந்துட்டுலாம் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் திரும்பவும் இந்த வேலைக்கு போவேன்னு சொன்னது அந்த பெண்மணியோட தைரியத்தையும் எல்லா பெண்களுக்கும் இவங்க ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுவும் நீங்க நிறைய கேஸ்ல பாத்தீங்க, ஈவன் பொள்ளாச்சி கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்புணர்வு குற்றத்தில் ஈடுபடுறவங்களோட மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா அந்த பெண்களோட நிர்வாண போட்டோ எடுத்து வச்சு இன்டர்நெட்ல விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறதான். அந்த பெண்மணி இதுக்கெல்லாம் பயப்படல, நீ விட்டா விட்டுக்கோ, பாக்குறவங்க மேல தப்பு, ஏன் மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு வந்து இறங்கி அவ்வளோ டீட்டெயில சொல்லி இன்னைக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு தட் கேர்ள். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் கடைசி வரைக்கும் வெளியிலேயே விடக்கூடாது. இவங்க மைண்ட் எத்தனை வருஷம் சிறைவாசம் அனுபவிச்சா கூட வெளியில வந்தவன இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஒரு பெண்கள் கிட்ட தவறா நடக்கிறவனா இருந்தாலும் சரி, குழந்தைகள் கிட்ட தவறா நடக்கிறவனா இருந்தாலும் சரி. நான் நிறைய கேஸ்ல பார்த்திருக்கேன். எஸ்பெஷலி இந்த 2 இன்சிடென்ட் எடுத்துக்கோங்களேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பதட்டத்துல கொலை பண்ணிட்டா கூட அவனுக்கு ஒரு சிறை தண்டனை கொடுத்தா தான் பண்ண தவற உணர்ந்துட்டு வெளியில ஒரு நல்ல மனிதனா வந்து வாழ்வான். பட் குழந்தைகிட்ட தவறா நடந்தவனும் இப்படி பெண்கள் கிட்ட அடிக்கடி தவறா நடந்து ஜெயிலுக்கு போறவனும் எத்தனை வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்தா கூட இவங்களோட தாட் ப்ராசஸ் மாறவே மாறாது. வெளியில வந்தா அடுத்த செகண்டே அவங்களுக்கு இதுதான் தோணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, இவனுக்கு நீ மரண தண்டனை கொடுக்கல, அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கணும், அவன் இனிமேல் வெளி உலகத்தையே பார்க்க கூடாது. கண்டிப்பா இந்த நபர்களை என்னைக்காவது ஒரு நாள் பரோல்ல விட்டா இந்த மாதிரி திரும்ப பல குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பெண்கிட்ட தைரியமா வந்து மீடியாவை அட்ரஸ் பண்ணது ஒரு விஷயமா இருந்தா கூட அவங்க ரொம்ப கிளவரா திங்க் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்களே, அந்த டைம் ஃபர்ஸ்ட் 24 hours வந்து குரூஷியல். ஏன்னா நம்மளுக்கு இவ்வளவு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, பதட்டத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆல்ரெடி அந்த பெண்ணோட உடம்புல இருந்து பிளட் லீக் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலே பாருங்க, அந்த பொண்ணு கிளவரா சிந்திச்சு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி உடனே எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. உண்மையிலே அந்த பெண்ணோட மைண்ட் அப்ப எவ்வளவு கிளியரா இருந்திருக்கும். ஸோ உண்மையிலே அதுக்காகவும் இந்த பெண்ணை பாராட்டணும். பிகாஸ் அந்த 24 hours விண்டோவை விட்டுருந்தாங்கன்னா அகைன்ஸ்டா இருக்கிற நிறைய பயாலஜிக்கல் எவிடன்ஸை நம்ம லூஸ் பண்ணிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நான் நிறைய கேஸ்ல பார்த்திருக்கேன், ஈவன் ஒரு ஃபாரின் கேஸ்ல கூட பார்த்தேன். ஒரு பெண் கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் தவறா நடந்துருவான். அந்த பெண் வந்து போய் போலீஸ் கிட்ட போறதுக்கு பயப்படுவாங்க, மிரண்டுருவாங்க. பட் ஒரு வாரம் கழிச்சு துணிஞ்சு போய் சொல்லுவாங்க. பட் ஒரு வாரத்துக்குள்ள எல்லா எவிடன்ஸும் டிஸ்ட்ராய் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா உண்மையிலேயே நம்ம இதை அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா உடனே போய் இதை ப்ராப்பரான ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாதான் எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ்ல இருந்து வழக்கம் போல நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எவ்வளவோ பில்டிங், பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு, இது எல்லாமே வந்து குற்றவாளிகளோட கூடாரமாக தான் இருக்கு. உண்மையிலேயே கவர்மெண்ட் அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒன்று ப்ராப்பரான செக்யூரிட்டி போடணும், இல்லைன்னா டெமாலிஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி அபண்டன்ட் பில்டிங் இருக்கிறது அவங்களுக்குலாம் அவ்வளவு கிரைம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு அபண்டன்ட் பில்டிங்ல போய் பாருங்களேன், ஒன்று ட்ரிங்க் சாப்பிட்டு போன பாட்டில், போதை மருந்து, இந்த மாதிரி பெண்களை கூட்டிட்டு வந்து அதாவது உள்ள பாலியல் தொழில் பண்றதுங்கிற மாதிரி பல விதமான கிரைம் தான் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி பில்டிங்கை கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே சரி அட்வென்ச்சர்லாம் பிடிக்கும், நம்ம ட்ரெக்கிங் போறது, ஒரு ரொம்ப டெசர்ட்டான ஒரு இடத்துக்கு போறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் இந்த மாதிரி ஒரு அபண்டன்டான பிளேஸுக்கு போகும்போதோ இல்ல டெசர்ட்டான ஒரு இடத்துக்கு நீங்க டூர் போகும்போதோ எங்க போனாலும் தனியா போகாதீங்க, ப்ராப்பரான துணையோட போங்க, இல்லை குரூப்பாக போங்க. அதுதான் எனக்குமே சேஃப்டி. நம்மளுக்கு எல்லாமே அட்வென்ச்சர் பிடிக்கும், ட்ரெக்கிங் போகணும், எல்லாமே பிடிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் த்ரில்லிங்கை ஃபேஸ் பண்ண நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அபண்டனான பில்டிங்கு போய் பார்த்துட்டு வரணும், எல்லாமே ஓகே தான். பட் எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்ல. ஸோ சேஃப்டி தான் முக்கியம். செவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரொம்ப அட்வென்ச்சரான விஷயத்துலையோ ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக வர்ற விஷயத்துலையோ நீங்கள் ஈடுபடும் போது
ஒரு குரூப்பாக போங்க, இல்லை ஒரு ப்ராப்பரான துணையோட போங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. கையில் ஃபோனை ஃபுல் சார்ஜ் எடுத்துகிட்டு போங்க. ஈவன் சேஃப்டிக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும்ல, இந்த பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி எடுத்துகிட்டு போங்க. அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு உங்களுக்கு போகணும் அப்படின்னா 100% இல்லை நான் போய்த்தான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வாங்க. தேவையில்லாமல் போய் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு டிப்ஸ் படித்தேன், இன்கேஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசில் இருக்குல்ல, சின்ன வயசில் நம்ம பசங்கள்லாம் விசில் ஊதுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விசிலை வந்து எப்போவுமே உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கத்தி உதவி கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளோதான் கத்த முடியும், தொண்டை வராது, ஏதாவது ஒன்று வராது. திடீர்னு ஒரு விசிலை எடுத்து ஊதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரோட அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பெப்பர் ஸ்ப்ரே கையில் வச்சுக்க போகிறோம், நம்ம எவனா வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் மூஞ்சில் அடிச்சு விடுறதுக்கு உதவி கேட்கறதுக்குன்னு இந்த விசில் வச்சுக்கோங்க. பிகாஸ் யாராவது உங்களை கடத்த முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கத்தி கூச்சலிட்டு உதவி கேட்டால் தான் பக்கத்தில் யாராவது காப்பாற்ற வருவாங்க. ஒருத்தர் நம்மளை கடத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போனால் அப்படி கூட போக வேண்டியதான். அப்போ நம்ம கத்திக்கு ஹெல்ப் கேட்கலாம். இப் பாசிபிள் அந்த விசிலை ஊதுனீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக உதவி கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் படித்தேன். இந்த விசில் வந்து ரொம்ப சூப்பரான கான்செப்ட் மாதிரி தெரியுது. முடிஞ்சால் ஒரு 10 ரூபா விசில் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க, என்னைக்காவது உங்கள் உயிரை காப்பாற்றும். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.